Hi friends, நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனல்ல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா லட்டு. ரவா லட்டு அப்படின்றது தீபாவளிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இந்த ரவா லட்டு வந்து ரொம்ப சிம்பிளா செய்ய முடியும். அதே நேரத்துல நம்ம வச்சிருந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடவும் முடியும். பொதுவா பெண் பிள்ளைகள் வந்து திருமணமாகி போயிருந்தாங்கன்னா அம்மா வீட்ல இருந்து தீபாவளிக்குள்ள பலகாரம் செஞ்சு கொடுக்கும்போது இந்த ரவா லட்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி செஞ்சு கொடுக்கும்போது அதை வந்து எடுத்துட்டு போகும்போது இந்த லட்டு உடையாமலும் கெட்டு போகாமலும் இருக்கிற மாதிரியான மெத்தட்ல தான் நான் செஞ்சிருக்கேன். இது வந்து எங்க பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடு. இதுல நான் சில தவறுகளாமும் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். அதையும் இந்த வீடியோல இடையில நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்க. பொதுவா வந்து ரவா லட்டு வந்து ஒரு 3 விதமான மெத்தட்ல செய்யலாம். ஒண்ணு வந்து பால் விட்டு ரவா லட்டு பிடிப்பாங்க. அது வந்து நம்ம பால் ஊற்றி இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியாது. இன்னொரு மெத்தடு சர்க்கரை பாகு எடுத்து லட்டு பிடிப்பாங்க. சர்க்கரை பாகு எடுக்கிறது வந்து பொதுவாகவே வந்து நம்ம லட்டு, மைசூர் பாக்கு இதுலலாம் பதம் எடுத்து தான் பாகு எடுத்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் இதை வந்து பாரம்பரிய முறைப்படி எங்கள் பாட்டி காலத்துலேருந்து எங்கள் பாட்டிகள் பின்பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வழிமுறை மெத்தடை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை எங்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் 2 கப்பு மெஷர்மெண்ட் அளவு நான் ரவா எடுத்துக்கிறேன். ரவாயை நல்ல பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. நல்ல குறைவான தீயில ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறேன். இப்போ நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரவா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஆறின இந்த ரவாயை நான் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சுக்க போகிறேன். 2 கப் எடுத்தேன், அதனால் 2 தடவை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுவே எங்கள் பாட்டி வந்து எப்போதும் தீபாவளி அப்போ ரவாவும் சர்க்கரையும் ரவாயை வறுத்து எடுத்துட்டு ரவா தனியாக சர்க்கரை தனியாக ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கிறேன். 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த 2 கப்பு சர்க்கரையும் நான் 2 பகுதியாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரையையும் ரவையும் ஒன்றா பொடி பண்ண முடியாது. சர்க்கரையோட ரவா சேர்ந்துருச்சுன்னா மையாது. அதனால் சர்க்கரையை தனியாகவும் ரவையை தனியாகவும் தான் பொடி பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து சீக்கிரம் மஞ்சிரும். அடிச்சுக்கும் போது இதோட ஏலக்காய் முழுசாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். சர்க்கரை பாருங்கள் உடனே பொடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ ரவையும் சர்க்கரையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் ஏலக்காய் ஸ்வீட்டுக்காக எப்போதுமே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், அதனால் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஏலக்காய் சேர்த்ததையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த பேனில் ஒரு 50 கிராம் நெய் எடுத்துக்கிறேன். இந்த லட்டுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா நான் உடச்சி தான் சேர்த்துருக்கேன். லட்டு பிடிக்கும் போது நமக்கு பெரிய முந்திரியாக இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதுக்காகவே நான் உடச்சி சேர்த்துறேன். சிவந்து வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாவில் ஒரு பாதி மாவு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் மாவில் நான் ஒரு பாதி மாவு சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பாதி மாவை இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஜாஸ்தி விட்டுட்டோம்னா ஒன்று நெய் பத்தாமல் போயிடும், இல்லை நெய் கூடவும் போயிடும். சூடு எப்படி இருக்குன்னு கையில் வச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளால் கைகளில் பொறுக்கக்கூடிய சூடு வந்துருச்சுன்னா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூடு ஆற விட வேண்டாம், ஓரளவுக்கு நமக்கு சூடு இருந்தால் போதும். எல்லா லட்டுலேயும் முந்திரி பருப்பு வர மாதிரி லட்டு பிடிச்சிக்கிட்டா வாயில் நமக்கு லட்டு
சாப்பிடும்போது முந்திரி பருப்பும் கடிப்படும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யில் வறுத்துருக்கிறதுனால. அதனால் எல்லா லட்லையும் வர மாதிரி முந்திரியை வச்சுக்கோங்க. நல்லா அமுக்கி இறுக்கி படுங்க. அப்போ தான் நமக்கு இந்த லட்டை வந்து சாப்பிடும்போது நல்லா இறுக்கி கொடுக்கும். இதே மாதிரி நான் மீதமுள்ள மாவையும் எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிக்கிறேன். லட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள் நமக்கு எத்தனை முந்திரி கிடச்சிருக்கு. அதனால தான் முந்திரியை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணோம்னா எல்லா லட்டுலேயும் நமக்கு முந்திரி கிடைக்கும். இந்த மாதிரி கடைசியாக பிடிக்கும்போது உங்களுக்கு சூடு ஆறிடுச்சு அப்படின்னா லைட்டாக இந்த பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி ஹீட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக அந்த வெதுவெதுப்பு சூடு கிடைக்கும். பிடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா லட்டும் பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. சுவையான தீபாவளிக்கான எங்கள் வீட்டு ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் தீபாவளிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இப்போ இந்த லட்டை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய முந்திரி பருப்பு வருது. இந்த ஒரு லட்டுல மட்டுமே எனக்கு 3 முந்திரி பருப்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டா இருக்கு. நான் லட்டு சாப்பிடும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, லட்டை வந்து நான் கடிச்சு தான் சாப்பிட்டேன். அப்படி சாப்பிடும்போது அந்த லட்டு வந்து தூள் ஆகவே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு நல்ல இறுக்கம் கொடுத்து நல்ல இறுகி இருந்துச்சு. இது வந்து இந்த லட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இறுக்கம் கொடுத்து பிடிக்கணும். பிடிச்சிட்டோம்னா போதும், லட்டு வந்து உடையாது. அடுத்தது நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம், கெட்டும் போகாது. இப்போ இந்த அளவு குவான்டிட்டிக்கு நான் 50 லட்டு வந்து இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். 50 லட்டு வந்து நார்மலான சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.